அதாவது உங்களுடைய கப்பல்கள்னு சொல்லி நாங்க 10 கப்பல்களை எண்ணெய் கப்பல்களை அனுமதித்தோம். உங்களுடைய கொடிகளை, பாகிஸ்தான் கொடிகளை வைத்துக்கொண்டு 10 கப்பல்களை அனுமதித்தோம். ஆனால் அவை அமெரிக்கா கப்பல்கள் என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. யூ ஹவ் கிராஸ்ட் யுவர் லிமிட்ஸ், உங்களுடைய எல்லைகளை தாண்டி விட்டீர்கள், எங்கள் முதுகில் குத்துவிட்டீர்கள் என்று பாகிஸ்தானை பார்த்து எச்சரித்திருக்கிறது என்று ஈரான் ஜுப்பி SUPPI ஜுப்பிங்கிற கார்டினல் அவர் கொல்லப்பட்ட குழந்தைகள் அவர்கள் பெயரை வாசிக்கிறார். ஒரு பேரை வாசிக்கிறது இப்போ ராமன், கிறிஸ்டபர் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் ஆகும். இப்படி அந்த குழந்தைகள் பேரை வாசிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அவர் அந்த பேர்களை வாசித்து முடிக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆகி இருக்கிறது. குழந்தைகள் பேரை மட்டும்தான், பச்சை குழந்தைகள் பேரை மட்டும்தான் வாசிக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆயிருக்குன்னா எத்தனை ஆயிரம் குழந்தைகளை இவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். இன்றைக்கும் அவர்கள் திட்டத்தில் ஒன்று, அந்த ஈரானில் எல்லாரையும் கொல்றாங்க, ஆனால் குழந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு திட்டமாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தியை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரிலிருந்து பல்வேறு திருப்பங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கிறது. முக்கியமாக அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை சீஸ்ஃபயரை அறிவித்திருக்கிறார்கள். இந்த முறை 10 நாட்களுக்கான சீஸ்ஃபயர். இந்த சீஸ்ஃபயரை ஒட்டி 15 கோரிக்கைகளையும் அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கிறது. இந்த 15 கோரிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்தால் பேச்சுவார்த்தை நடக்கும், இந்த போரையும் நாம் நிறுத்திவிடுவோம். இன்னொரு பக்கம் ஈரான் கொடுத்த பதில் என்ன? எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்க தயாராக இல்லை, நாங்க எடுத்து வைத்த அந்த கோரிக்கைகளுக்கு முதலில் நீங்க பதில் கொடுங்க, இல்லை என்றால் இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் எந்த விதமான இடமும் கிடையாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இதை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானிய நேவி கமாண்டர் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஒரு மாஸ்டர் பிளானை போட்டாரோ, அதே ஈரானிய நேவி கமாண்டரை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நேதன்யாகு மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த 10 நாட்களுக்கான சீஸ்ஃபயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில சதி வேலைகளையும் அமெரிக்கா பார்க்க தொடங்கியுள்ளது. கர்க் ஐலண்ட், கிட்டத்தட்ட 90% கர்க் ஐலண்ட் ஈரானின் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஈரானிய ஆயில் எக்ஸ்போர்ட் இந்த கர்க் ஐலண்ட்ல தான் வெளிப்போகிறது. ஒட்டுமொத்த ஈரானிய எக்கனாமியே இந்த கர்க் ஐலண்டை ஒட்டி தான் இருக்கிறது. இப்போ US இராணுவ படை 5000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை டொனால்ட் ட்ரம்ப் இந்த கர்க் ஐலண்டை கைப்பற்றுவதற்காக இறக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இது இந்த போரில் ஒரு மிக பெரிய எதிர்முனைகளை கொண்டு வரப்போகிறதா, அல்ல இந்த நடவடிக்கையால் இந்த போர் இன்னும் ஆழமாக வளரப்போகிறதா என்கிற இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். காரணம், ஈரானிய படை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம், யார் வேணாலும் வந்து பாருங்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மெஷர், ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கை நீங்க பார்த்தீர்கள், ரெட் சி எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கிறதோ அதே போன்று பப் அல் மண்டாப் ஸ்ட்ரெய்ட் என்கிற இன்னொரு பக்கமும் இருக்கிறது. இது யமனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடம். இதையும் ஈரானிய நேவி முடக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட உலகத்திற்கு போய் செல்லக்கூடிய 12-15% கச்சா எண்ணெயுடைய ஒரு மிக முக்கியமான ரூட் ஆகியிருக்கிறது. இதையும் நாங்க க்ளோஸ் செய்ய போகிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலில் ஏற்கனவே 5 நாட்களுக்கான சீஸ்ஃபயரை கொண்டு வந்தார், அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். அது ஒரு பேக் ஃபயராக மாறியது. எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் யாருமே இடம் கொடுக்கவில்லை. அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். நாட் ஆஃப் வார் என்று இந்த விஷயத்தை அமெரிக்கா எடுத்து காட்டியது. முதல் முறையாக அமெரிக்கா ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறது. பாப் அல் மண்டாப் ஸ்ட்ரெய்ட் என்கிற இந்த இடம், ரெட் சி, 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் ஈரான். இது அமெரிக்க பேஸ் ஒன்று இருக்கு, திஜ்போட்டி என்கிற இந்த இடம். இந்த
இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ஏரியாவை ஈரானிய கப்பல் படை முடக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கன்ஸ் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி ஈரானிடம் 2500 கிலோமீட்டருக்கும் மேலே அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்கிறது. இதற்கு முன்னாடி அவர்கள் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த முறை இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கல்ஃப் நாடுகள், UAE, சவுதி அரேபியா, இது போன்ற மற்ற நாடுகள் இன்னொரு பக்கத்தில் ஒரு எக்கனாமிக் பேனிக் இந்த அனைத்து இடங்களிலுமே தொடங்கி இருக்கிறது. இந்த எக்கனாமிக் பேனிக் எதற்காக? ஏன்னா அவர்களுடைய எக்கனாமியே கச்சா எண்ணெயை நாடிதான் இருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை முடக்கி விட்டார்கள். இன்னொரு பக்கம் ரெட் சீல இருக்கக்கூடிய அந்த பக்கத்தை முடக்கி விட்டால் எந்த விதமான பிஸ்னஸும் ஒட்டுமொத்த கல்ஃப் சீயில் நடக்காது. இப்போ ஒரு புதிய ரூட்டை, ஒரு ஆப்ஷனல் ரூட்டை கண்டுபிடிப்பதற்கான அந்த முயற்சியை இவர்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது இது மாதிரி ஃபியூச்சர்ல சிச்சுவேஷன் வந்தால் அந்த ரூட்டை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை இதற்கு மேல் நம்பி இருக்க முடியாது. ரஷ்யன் எனர்ஜி, வெஸ்டர்ன் இன்டர்ஃபேரன்ஸை பற்றி ஒரு ஏராளமான அலிகேஷன்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். யூரோப், சைனா மற்றும் ரஷ்யா அனைவருமே ஈரானுடன் நாங்கள் நிற்கிறோம் என்கிற அந்த ஸ்டாண்டை எடுத்ததற்கு பின்பு அமெரிக்கர்களுடைய நிலை, இஸ்ரேலுடைய நிலை எந்த அளவில் மாறி இருக்கிறது என்கிற அனைத்துமே இன்னைக்கு மிக ஆழமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக 10 நாட்களுக்கான சீஸ்ஃபயருக்கான அர்த்தம் என்ன, அதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி இன்னும் ஆழமாக அலசி ஆராய்வதற்காக, பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஒரு பல்வேறு அப்டேட்ஸ் கடந்த 24 மணி நேரத்தில் வந்திருக்கிறது. மிக முக்கியமாக அமெரிக்கா எடுத்து வைத்த அந்த 15 கோரிக்கைகள், அடுத்த 10 நாட்களுக்கு நாங்கள் சீஸ்ஃபயரை அறிவிக்கிறோம் என்று ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 8 மணி வரை ஈரானிற்கு ஒரு தேதி நேரத்தை குறித்து இந்த வார்னிங்கை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதுல அவங்க அப்படி சொல்லல. 10 நாள்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர்கள் 7 நாள் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட 3 நாள் கொடுத்துருக்கிறோம், போனா போகுது 10 நாள்னு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அப்படி கேட்கவே இல்லை, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதப்பா, ஓன்ட்ட நான் ஏன் பேச போறேன், நீ ஏன் இங்க வந்து எங்ககிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி இங்க ரொம்ப தெளிவாக வந்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஈரான்ல இருந்து. அதனால ட்ரம்ப் வந்து என்னென்ன முடியுமோ அவ்வளவு கதைகளையும் பொய்களையும் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மீண்டும் வந்து அந்த பங்கு சந்தையில வந்து ஒரு விதமான வந்து தந்திரோபாயத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒண்ணு, அது விலையை ஏத்துறதுக்காக இன்னொன்று. ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்த 10 நாள் இடைவெளியில அவர்கள் தங்களுடைய படைகளை இறக்குவதற்கு, பல்வேறு உத்திகளை கையாளுவதற்கு அவர்கள் இந்த 10 நாளை பயன்படுத்தக்கூடும். எனவே இந்த 10 நாட்களில் நாங்கள் எங்களுடைய தீவிரமான துல்லியமான தாக்குதலை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல இருந்தே பாத்தீங்கன்னா அவன் ட்ரம்ப் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு தெரியும். எனவே அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை, கூடுதலாக தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டெமனோ அணு அந்த உலை இருக்க இடத்துல வந்து திரும்ப 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 அடிச்சு அதை காலி பண்ணியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு குவைத்து மேலே வந்து அவர்கள் வந்து தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது UAE மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி பஹ்ரைன் அது மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. UAE மீது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அமெரிக்காவுடைய இடங்களை நீங்கள் கொடுக்காதேன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீ திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய விளைவை நீ சந்திக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு UAE மீது அவர்கள் தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம் வந்து.
அப்புறம் படைகளை இறக்க போறாங்க. ம். படைகளை நீங்கள் இறக்குறீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இவை அதைத்தான் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக தான் 10 நாள் தள்ளி போடுறது ஒண்ணு. இன்னொன்னு மிகப்பெரிய அளவிற்கு வந்து படைகளை இறக்கியாச்சுன்னா அழிவு வரும். நீங்க அந்த படைகள்ல வந்து அதாவது இதுவரைக்கு ஈரான் பழைய பெர்ஷியால இருந்து வெல்லப்பட முடியாத நாடாக இருந்து வருகிறது. அவங்களுடைய இயற்கையான அந்த அரண் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். இங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கில் திரும்பி வந்து சவப்பெட்டிகளாகத்தான் போகுங்கிற ஒரு விஷயம். கூடுதலாக ஈரான் ஒண்ணு சொல்லியிருக்கு, உள்ளுக்கு நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதையும் பஹ்ரைனையும் கடற்கரைகளையும் நாங்கள் தகர்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அது ரொம்ப தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த ஏசியாவின் உலகத்தின் விஸ்வகுருவாக தன்னை போற்றை செய்து வந்தார்கள். இந்த போரை பொறுத்தவரையில் ஒரு ரஷ்யா இஸ்ரேல் போரின் போதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் காலில் ரஷ்யா இஸ்ரேல் போர் நிறுத்தப்பட்டது என்றெல்லாம் கதையெல்லாம் விட்டார்கள். இந்த போரின் போது இந்தியாவுடைய நிலைப்பாடு, இந்தியாவுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த இடத்துல பாகிஸ்தான் அந்த மீடியேஷன் வேலையை பார்த்து வருகிறது ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நடுவே. இப்போ பாகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலருக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இஸ்ரேலருக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை, எந்த விதமான எச்சரிக்கை? அப்படி ஈரான்ல இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஷிப்பை, கமாண்டர்ஸ்களை நீங்க சுட்டு கொன்று கொண்டே இருந்தீர்கள்னா அடுத்த பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான இடமும் இருக்காது. இதுவரை நீங்க அடித்தது போதும். அட்லீஸ்ட் இதற்கு மேல நீங்க ஈரானுடைய டாப் லீடர்ஷிப்பை கை வைத்தீர்கள்னா இதற்கு மேல் யாராலையுமே இந்த பேச்சுவார்த்தையை நடத்தவே முடியாது என்கிற ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் ஒரு வார்னிங்காக இஸ்ரேலுக்கு எடுத்து வைத்திருக்கிறது. ஜஸ்ட் இமேஜின் எப்படி ஒட்டுமொத்த ஃபாரின் பாலிசி இன்னைக்கு பாகிஸ்தான் வழியாக இந்த போரில் மீடியேஷன் வேலையை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். சார், பாகிஸ்தான் எடுத்து வைத்த இந்த விஷயத்தை பற்றி நாமளும் பேசிட்டு இருந்தோம். இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுடைய அந்த வெளியுறவு கொள்கையை விட நம்முடைய வெளியுறவு கொள்கை கடந்த காலத்துல மிக பிரமாதமா இருந்தது. அதாவது பங்களாதேஷ் வந்து தனியாக இந்த பிரிக்கும் போது பாகிஸ்தான்ல இருந்து மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தான், இன்றைக்கு பங்களாதேஷ்னு பேரை பிரிக்கும் பொழுது இந்திரா அம்மையார் அவர்கள் வந்து உலக நாடுகளினுடைய தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கிருந்து உடைச்சி எடுத்து நம்முடைய இராணுவத்தை அனுப்புனாங்க. அதை பங்களாதேஷ்னு பிரிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையில நம்முடைய ஃபாரின் டிப்ளமசி, நம்முடைய வெளிநாட்டு உறவு இருந்தது. எல்லா நாடுகளோடும் அண்டை நாடுகளுடன் உறவோடு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும், பாகிஸ்தானை தவிர. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு மோசமான நிலையில இருந்த இந்த பாகிஸ்தான் வந்து மிக உயரிய நிலையில இருக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொன்னா, நீங்க சிலர் சொல்லுவாங்க இங்க வந்து முஸ்லீம் நாடுகள்னால அவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிட்டாங்கன்னு. அல்ல. இந்திரா காந்தி இருக்கும் போதும் வந்து இது வந்து என்ன இந்தியா என்ன முஸ்லீம் நாடா என்ன? அந்த உறவுகளை வந்து நாம தானே வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நின்றோம், அரேபிய நாடுகளோட உறவு அதிகமாக வைத்திருந்தோம், பாகிஸ்தான் தனிமைப்பட்டிருந்தது. இப்ப இன்றைக்கு அது நடந்திருக்குன்னா இந்த அரசாங்கத்தினுடைய அந்த வெளியுறவு கொள்கை தலைகீழாக இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் வந்த சீரழிவு. அதுல ஒரு இந்த கொள்கைகளை பத்தி பேசும்போது ஒரு ஒரு டெர்மினாலஜி உண்டு, ஒரு ஒரு விஷயம். அதாவது வெளிநாட்டு கொள்கை, ஃபாரின் டிப்ளமசி ஆர் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்டர்னல் டிப்ளமசி அப்படின்பாங்க. உள்நாட்டு கொள்கையை ஒரு அரசு எவ்வாறு உள்நாட்டு மக்கள் மீது தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய பிரதிபலிப்பு தான் வெளிநாட்டுல. உள்நாட்டு மக்களை நீ அடிமைப்படுத்த நினைத்தால், உள்நாட்டு மக்களுக்கு எதிராக நீ பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்தால், நீ குரோனி கேபிட்டலிஸ்டுக்கு ஆதரவாக இருந்தால், வெளிநாட்டிலும் குரோனி கேபிட்டல்ஸுக்கும் போது வெளிநாட்டில் குரோனி கேபிட்டல்ஸுக்கு பதிலாக ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்கு. அது கால வழியில போய் விழுந்து கிடப்ப. உலக நாடுகளினுடைய எதிர்ப்பை இன்று இந்தியா
இன்றைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறது மிக கேவலமான நிலை. வருத்தமா இருக்கிறதுங்க. நம்ம ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்லணும். இந்த பாகிஸ்தான் நாடு இருக்க, அது மேல நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அந்த மக்கள் மீது நமக்கு வருத்தம் இல்லை. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். அந்த அரசாங்கமும் நடத்துகின்ற போர் வழியே எல்லா நாட்டு மக்களும் வந்து மனிதர்களே என்கின்ற வகையில நமக்கு வந்து வருத்தம் இல்லை. ஆனா இன்றைக்கு இன்னொரு செய்தியும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. பாகிஸ்தானுடைய அந்த ஈரானுடைய கமாண்டர் வந்து சர்தார் ஹுசைன் நேசாத் அவர் வந்து பாகிஸ்தானை எச்சரிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லி எச்சரிச்சிருக்காருன்னா, நீங்க வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்றாங்க, அதாவது உங்களுடைய கப்பல்கள்னு சொல்லி நாங்க 10 கப்பல்களை வந்து எண்ணெய் கப்பல்களை அனுமதித்தோம். உங்களுடைய கொடிகளை, பாகிஸ்தான் கொடிகளை வைத்துக்கொண்டு 10 கப்பல்களை அனுமதித்தோம். ஆனால் அவை அமெரிக்கா கப்பல்கள் என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. யூ ஹவ் கிராஸ்ட் யுவர் லிமிட்ஸ், உங்களுடைய எல்லைகளை தாண்டி விட்டீர்கள், எங்கள் முதுகில் குத்துவிட்டீர்கள் என்று பாகிஸ்தானை பார்த்து எச்சரித்திருக்கிறது என்று ஈரான் என்கின்ற செய்தியையும் நாம் இன்றைக்கு ஒரு பக்கத்துல வந்து அது மிகப்பெரிய அளவிற்கு அதுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும் போது அந்த மரியாதையை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க. ஈரானுடைய, அதாவது அமெரிக்காவினுடைய கப்பல்களை வந்து பாகிஸ்தான் கொடியை வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு தூரம் அவர்கள் அப்படி ஒரு முதுகுல குத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு. சரி, இதுவும் நடக்கும். யுத்தத்துல எல்லாமே சகஜம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த இடத்துல இன்னொரு சீரியஸான ஒரு விஷயத்தை நாம் அனைவருமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அந்த அளவில் நான் வரிசையிலலாம் நின்று பார்த்ததில்லை. வண்டி பெட்ரோல் பம்ப்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த அடிதடி எல்லாம் கிடையாது. பட் வட இந்தியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு விதமான பேனிக் சிச்சுவேஷன் தொடங்கி இருக்கிறது. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில், அது குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இது போன்ற பல்வேறு மாநிலங்கள். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பம்புகளில் டீசலை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சி அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. டேங்கர்களில் இந்த சென்டெக்ஸ் டேங்கர்லாம் இருக்குல்ல, வாட்டர் டேங்க், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பதுக்கக்கூடிய வேலையை அங்கே ஒரு சில நபர்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கான அர்த்தம் என்ன? ஏன்னா புதின், ரஷ்யாவின் பிரசிடென்ட், இன்னொரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது கோவிட் காலகட்டத்தில் எந்த விதமான பேண்டமிக் சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீர்களோ அதை விட மோசமான எக்கனாமிக் டேமேஜ், எக்கனாமிக் பேண்டமிக் உலகத்தில் வரப்போகிறது. இதில் உணவு தட்டுப்பாடு, எனர்ஜி தட்டுப்பாடு, ஃபர்டிலைசர் தட்டுப்பாடு, அனைத்துமே உலகம் சந்திக்க போகிறது. இந்த போர் இன்னும் நீடித்தால் இந்த போரின் விளைவு ஒட்டுமொத்த உலகமே சந்திக்கும். இதை எந்த அளவில் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியும் வெளிவருகிறது. அதற்கான முயற்சிகள் பல்வேறு நாடுகள் எடுத்தால் கூட அமெரிக்கா தன்னுடைய சதி வேலைகளிலிருந்து பேக்ஃபுட்டில் போக தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் இஸ்ராயல், நாங்கள் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருவோம். இன்னொரு பக்கம் ஹூத்தீஸ், லெபனான்ல நாங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்போம். அதாவது இஸ்ரேலுடைய மறுபக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, இஸ்ரேல் தொடர்ந்து ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தாதாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். காசாவில் தாக்குதலை நடத்திய போது, வெஸ்ட் பேங்கில் தாக்குதலை நடத்திய போது, இப்போ லெபனானில் தாக்குதல்களை நடத்தி வரும்போது, இந்த 4-5 வருடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ரேலால் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக மாறி இருக்கிறார்கள். இதை பற்றி இதுவரை யாருமே பேசாத ஒரு தருணம் போய் இன்னைக்கு இஸ்ரேல் மீது ஒரு நாள் கொண்டு போய் விழுந்த உடனே ஒட்டுமொத்த உலகமே கதற தொடங்கி விடுகிறது. முக்கியமாக அமெரிக்கா கதறுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? கோவிடை விட மோசமான நிலை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் வர இருக்கிறது. நீங்க இன்னும் ஒரு செய்தி சொன்னீங்க, வட இந்தியாவில் வரிசையில நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, தென்னிந்தியாவில் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நாம என்ன கெதிக்கு ஆளாக போறோங்கிறதையும் நீங்க பாருங்க. ஏன்னா தேர்தல் வரைக்கும் அவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து எங்க இருந்தெல்லாமோ அவர்களெல்லாம் பட்டினி போட்டு இந்த பெட்ரோலை கொண்டு வந்து இங்க கொடுப்பாங்க. இங்க அல்லது வந்து இந்த கேரளால அல்லது பெங்கால்ல அப்படின்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஏன்னா இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தல் போதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த காசாவில் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லா இஸ் டெட் அப்படின்ட்டார் நம்மளுடைய ஈரானுடைய அந்த இவர் ஃபாரின் மினிஸ்டர். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இது நம்ம பேசிக்கிடுறோம் மக்கள் மத்தியில், என்னப்பா ஐநா சபை, பல்லில்லாத ஐநா சபைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பல்லில்லாத மட்டும் இல்லை, அது கடிக்க வேண்டிய ஆட்களை, ஜனநாயகவாதிகளை, அதாவது ஜனநாயக நாடுகளை மட்டும்தான் கடிக்கிறது. அமெரிக்காவினுடைய ஏவல் நாயாக இன்று இந்த ஐநா சபை இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில். இல்லை, நீங்கள் சொன்னது போல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மீது இவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளும் இவர்கள் எடுக்கல. ஆனா ஈரான் தற்காப்புக்காக தன்னுடைய தலைவனை கொன்ற இஸ்ரேல் மீது, அமெரிக்கா மீது, அமெரிக்கா படைகள் மீது இவர்கள் குண்டு போட்ட உடனே இன்று அதை எதுக்காக அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறத பார்க்குறோம். இதுதான் இந்த ஐநா சபையினுடைய இரட்டை வேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா உக்ரைன் மீது ரஷ்யா இன்றைக்கு தாக்குதல் நடத்திச்சு. உடனடியாக ரஷ்யாவை எதிர்த்து சாங்ஷன்லாம் போட்டு ரஷ்யா கூட எந்த விதமான ஒரு வாணிப உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுனாங்க. ஆனால் இஸ்ரேல் எத்தனை ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை ஆண்டுகளாக ஐநா சபையினுடைய அந்த எல்லா விதமான தீர்மானங்களையும் குப்பையில் போட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை பற்றி ஒரு துளியாவது இவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை என்கிறதுதான் இன்றைக்கு ஒரு மிக மிக வேதனையான செய்தியாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தியை நான் சொல்லணும், மக்கள் எப்படி கொல்லப்படுறாங்கங்கிறத. காசாவில் கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய பெயரை இன்றைக்கு கார்டினல், அதாவது கார்டினல்னு சொன்னால் போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள், மத தலைவர்கள், அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஜுப்பி, SUPPI, ஜுப்பிங்கிற கார்டினல், அவர் கொல்லப்பட்ட குழந்தைகள் அவர்கள் பெயரை வாசிக்கிறார். ஒரு பேரை வாசிக்கிறது இப்போ ராமன், கிறிஸ்டபர் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் ஆகும். இப்படி அந்த குழந்தைகள் பெயரை வாசிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அவர் அந்த பெயர்களை வாசித்து முடிக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆகி இருக்கிறது. குழந்தைகள் பேரை மட்டும்தான், பச்சை குழந்தைகள் பேரை மட்டும்தான் வாசிக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆயிருக்குன்னா எத்தனாயிரம் குழந்தைகளை இவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். இன்றைக்கும் அவர்கள் திட்டத்தில் ஒன்று, அந்த ஈரானில் எல்லாரையும் கொல்றாங்க, ஆனால் குழந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு திட்டமாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தியை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நான் இன்னொரு காணொளியில் சொன்னது போல, இஸ்ரேலிய கல்வியாளர் ஓரிட் பெர்லோர் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. கல்வியாளர், அவங்க படித்தவங்க, அவங்க எஜுகேஷனிஸ்ட், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவர்களுடைய குழந்தைகளை கொல்லுங்கள், பெற்றோர் அவர்கள் குழந்தைகள் சாவதை பார்க்க வேண்டும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்போ அடுத்த ஜெனரேஷனை காலி பண்ணணும். அடுத்த ஜெனரேஷன், இனிமேல் அந்த மக்கள், பாலஸ்தீனிய மக்கள் இல்லாமல் போய்விட வேண்டும், எங்களுக்குத்தான் அவ்வளவு நாடும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்று. அதற்கு இந்த அமெரிக்கா ஃபண்டு பண்ணிட்டு இருக்கு, ஐநா சபை ஒரு டூலாக இருக்கு. அதுக்கு நம்மை போன்ற கையாலாகாதவர்களும் நாம வெஞ்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனையான விஷயம். இந்த வீடியோவில் பல கருத்துக்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். கடைசியாக முடிப்பதற்கு முன்பு ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த 5 கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக, அதாவது இந்த போர் தொடங்கி சுப்ரீம் லீடர் அலி கமனை கொல்லப்பட்ட உடனேயே இந்த 5 விஷயங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இன்னைக்கு வரை அந்த விஷயத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். இந்த விஷயத்துக்கு நீங்க வந்தால் மட்டும்தான் இந்த போருக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்குவோம் என்கிற இந்த விஷயம். அந்த கோரிக்கைகள் என்ன? கம்ப்ளீட் ஹால்ட் US Israel attack and assassination of commoner. மக்களை கொல்லுவது, இந்த போர் நிறுத்தம் முதலில் இஸ்ரேல் அமெரிக்கா தான் தொடங்கியது, அவர்கள் தான் இதை நிறுத்த வேண்டும், முதல் புள்ளி. 2வது, இந்த போர் மீண்டும் ஒரு முறை ரீஎஸ்யூம், அதாவது ரெஸ்யூம் ஆவதற்கு எந்த விதமான வழியும் வரக்கூடாது, போர் மறுபடியும் தொடங்கக்கூடாது என்கிற அந்த அஷ்யூரிட்டியை அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகளுமே கொடுக்கணும். இந்த 2 நாடுகள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, சைனா, ஜப்பான், இது போன்ற நாடுகளும் அதில் கையெழுத்து போடும். 3வதாக
இந்த போரை ஒட்டி என்னெல்லாம் ஈரானிற்கு டேமேஜஸ்கள் நடந்திருக்கிறது, அந்த டேமேஜஸ்களை, இது வந்து இன்டர்நேஷனல் லாவில் இருக்கக்கூடிய விஷயம், யார் போரை தொடங்கினார்களோ அவர்கள் தான் அந்த டேமேஜஸ்களை சரிபார்த்து கொடுக்க வேண்டும். அப்போ ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தியதற்கு அவர்கள் பொறுப்பல்ல. தே ஆர் ரெட்டாலியேட்டிங். அவர்கள் மீது நடந்த தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பதிலடி தான் கொடுக்கிறார்கள். ஸோ ஈரான் இந்த இடத்தில் எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்க தேவையில்லை. அமெரிக்கா ஈரானுக்கான இந்த காம்பன்சேஷனை கொடுக்கணும். நான்காவதாக, ஈரானுக்கு ப்ரோ மிலிட்டன்சியும் ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அதுல வந்து ஹமாஸ் இருக்கு, ஹெஸ்போல்லா இருக்கு. இவர்கள் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அவர்கள் மீது நடக்கக்கூடிய அந்த தாக்குதலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கடைசியான இந்த கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை, ஈரானுடைய சாவர்னிட்டி, ஈரானுடைய அந்த கண்ட்ரோல், முழு கண்ட்ரோல், இறையாண்மை. ஆமா, இது வந்து ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த இடத்துல இப்போ கப்பல்களை முடக்கி வைத்திருக்கிறார்களோ அதற்கு இது எங்களுடைய பகுதி தான், எங்களுடைய நாட்டை சார்ந்த இடம்தான் என்கிற அந்த விஷயத்தை இன்டர்நேஷனலி அதற்கான ரெகக்னேஷன் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த 5 புள்ளிகளை பற்றி அமெரிக்கா தலையசைத்து, ஒட்டுமொத்த உலகமே அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்து, அதற்கு மேல் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தீர்கள்னா நாங்க பேச தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்பு நீங்க எந்த விதமான கோரிக்கையை தூக்கி போட்டாலும், எந்த விதமான சீஸ்ஃபயரை அறிவித்தாலும் இந்த போரை நாங்க தடுத்து நிறுத்த போவதில்லை. எங்க நாட்டு மீது நீங்க போர் தொடக்கினீர்கள், எங்க நாட்டு தலைவர்களை நீங்க கொண்டிருக்கிறீர்கள், எங்க நாட்டு மக்களை, எங்க நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க செய்து கொண்டிருக்கோம். இதை தாண்டி வேற எதற்குமே நாங்க செவிசாய்க்க மாட்டோம் என்கிற அந்த விஷயம். இந்த போரை சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக திரட்டி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த போரை பற்றின பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்பு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோக்களை மீண்டும் ஒரு முறை முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நீங்க பார்த்தீர்கள், எங்களுடைய சேனலில் வரக்கூடிய செய்திகள், அதோடைய வியூஸை நீங்க பார்த்தீர்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறை தொடங்கிவிட்டது. காரணம் வரக்கூடிய தேர்தல். அதை பற்றியும் நாங்க செய்திகளை போட தொடங்கி இருக்கிறோம். அது மக்களிடம் போய் செரிச்சாக்க கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோ மட்டுமல்ல, எங்க சேனல்ல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள், அங்க போய் கமெண்ட் எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.